வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் நான் கந்தசாமி. பிஇஓ டைப்பிங் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைய முக்கியமான கிளாஸஸ் வந்து நம்ம தமிழில் பார்த்துடலாம். தமிழ் வந்து பிஇஓ சிலபஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நமக்கு நிறையா இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாட்டும் தொகையும். பாட்டும் அப்படிங்கிறது 10 பாட்டு, தொகைங்கிறது 8 தொகை அப்படிங்கிறது தெரியும். தமிழருடைய இந்த செவ்வியல் தன்மைக்கு சான்றா இந்த சங்க இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதில் பாட்டும் தொகையும் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 நூல்களும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு, தொகை அப்படிங்கிறது 8 தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தமிழ் மக்களுடைய அக வாழ்க்கை, புற வாழ்க்கைகளுடைய அந்த கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? இப்போ சங்க பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, சங்க பாடலுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2381, 2381 இதை சாட்டமே வச்சுக்கோங்க. 2381. இதில் அகத்திணை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 பாடல்கள் இருக்குது. அகத்திணை பாடல்கள். புறத்திணை பாடல்கள் அப்படிங்கிறது 519 பாடல்கள் இருக்குது. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 473 பேர் சங்க புலவருடைய எண்ணிக்கை. இதில் பெண்பார் புலவருடைய எண்ணிக்கை 49 பேர். இந்த டிஜிட்டலாக ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இவங்களுக்குள்ள இதில் முக்கியமானவராக இன்னொருத்தராக சொல்கிறது ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த வார்த்தைக்கு சொந்தமாகிய கணியன் பூங்குன்றனாரும் இதில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 235 பாடல்கள் பாடி முதலிடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்னா நம்ம கபிலர் அவர்கள் தான். சரிங்களா? குறிஞ்சி இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்க, அவரை பற்றி. சங்ககால புலவர்கள் சான்றோர் என சுட்டுவது தமிழ் மரபு. இது ஒரு வார்த்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியம் 8 தொகையும் 10 பாட்டும் தான் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் நமக்கு தெரியும். 8 தொகை நூல்கள் எடுத்துட்டோம்னா அகம்பத்தின நூல்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இதை சொல்லலாம். அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இந்த நூல்கள் வந்து என்ன சொல்லலாம், 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய அகம்பத்தின நூல்கள். அதே மாதிரி இதுலேயே நம்ம 8 தொகை நூலில் புறம்பற்றிய நூல்கள் நமக்கு இருக்குது. சரிங்களா? புறம்பற்றிய நூல்கள் வந்து 18 புறநானூறு சொல்லுவோம். அகமும் புறமும் பற்றிய நூல் வந்து பரிபாடல். சரிங்களா? ஸோ அகமும் புறமும் ரெண்டும் கலந்தது. இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போது 10 பாட்டில் அகம்பத்தின நூல்கள் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு நமக்கு தெரியும். 10 பாட்டில் வந்து குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. இப்போ 8 தொகை 10 பாட்டு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அகம்பற்றின நூல்கள் எது, புறம்பற்றின நூல்கள் எது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இந்த 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகம்பற்றின நூல்கள். சரிங்களா? புறம்பற்றின நூல்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடம் அல்லது கூத்தராற்றுப்படைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆற்றுப்படைகள் 5 சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் மலைபடுகடம்ங்கிறது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். மதுரை காஞ்சி இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ சங்ககால சமுதாயம் இயற்கை சார்ந்த சமுதாயமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு உண்டு. மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தினுடைய மையம் அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. சரி, சங்க இலக்கிய காலத்தை வந்து இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்க காலத்தை வந்து இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? இதில் ஒரு பாடல் நம்ம சொல்லலாம். ஐங்குறுநூறுலேருந்து ஒரு பாட்டு இதில் வந்திருப்பாங்க. பைந்திணை யுணங்கள் செம்புல் கவரும் வன்புல நாடற்றறிய. இந்த இடத்துல பாருங்கள் சொல்லி செயல்படி கொடுத்துருப்பாங்க. நற்றிய ரி இ வந்தாலே அது சொல்லி செயல்படி இல்லைங்களா? ஸோ இந்த வன்புல நாடற்றிய வளநேர், அதாவது நாடற்று ஈய அப்படின்றத மைண்டில் பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மனப்பணம் நினைக்கும். பங்கநிறு விசும்பு, விசும்புனா வானம். பங்கநிறு விசும்பதிர வேரோடு பெயருடன்கின்றே பெயருடன்கின்றே வானங் காண்குவம் வம்போ பூங்கனவையோ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்சி, அதாவது காஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திணையை வந்து என்ன சொல்ல, செம்புல் பறவைகள் வந்து கவர்ந்துட்டு போகிற ஒரு கடினமான நிலப்பகுதி இருக்கக்கூடிய நாட்டினை உடையவன் நம் தலைவன். சரிங்களா? அவனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வலப்பக்கமாக உயர்ந்து அழகான பரப்பு இருக்கக்கூடிய பெரிய வானம் விசும்பு அப்படின்னு வானம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ விசும்பதிர அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ விசும்பு வானம். ஸோ இந்த இடத்துல உயர்ந்த அழகான பரப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வானம் அதிரும்படியாக மேகங்கள் இடியோட மழையை தொடங்கிச்சு. அதனால் பூ மாதிரியான அழகான கண்ணை உடையவளே காண்போம் வா அப்படின்னு தோழி தலைவியை கூப்பிட்றான். சரிங்களா? தலைவனுடைய பிரிவுக்காக இயங்கிட்டு இருக்க தலைவியை பார்த்து கூப்பிட்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இது வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஐங்குறுநூறுடைய பாடல்கள் சொல்லலாம். சங்க காலத்துடைய அந்த காதல் எப்படி, அது வந்து என்னென்ன கொடுத்துருப்போம்னா, பண்டைய தமிழ் மக்களுடைய அன்புள்ளத்தோடு கலந்த ஒரு அக உறுப்பாகவே இயற்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் மக்களுடைய அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தினதை அகத்திணை பாடல்களில் பார்க்கலாம். ஒவ்வொரு அகத்துறையும் இயற்கையோடு உறவுடையது.
அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு பாடலாக சொல்லப்படுது என்னென்னா, நிலம் தொட்டு புகா ஆறு. புகா ஆறு பாருங்கள், நமக்கு சொல்லிசை செய்யுளிசை. செய்யுளிசை அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க சரிங்களா. சொல்லிசை இன்னிசை. இன்னிசைனா ஊ வரும், சொல்லிசைனா ஈ வரும். இந்த இடத்துல பாருங்கள் புகார் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல என்னென்னா செய்யுளிசை அப்படின்னு கொண்டு போய் அதில் வச்சுருப்பாங்க. சரி, நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர். முன்னீர் அப்படின்னா கடல் இல்லைங்களா. முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தெரின் கெடுநரும் உணர்வோ நம் காதலோரே அப்படின்னு குறுந்தொகை பாடல்கள். இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே போக மாட்டாங்க, வானத்தில் ஏற மாட்டாங்க, குறுக்குடுற பெரிய கடலில் காலால் நடந்து போக மாட்டாங்க, நாடுகள் தோறும் ஊர்கள் தோறும் குடிமுறைகள் தோறும் தேடி பார்த்தா காணாமல் போவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம் காதலர் அப்படின்னு சொல்லிட்டு இதில், அதனால் நீ வருந்தாத அப்படின்னு தோழி தலைவிகிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்கும். அப்போவே பாருங்கள், அந்த பிரிவினைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க தலைவன் தலைவனுடைய இந்த பிரிவினைகள் இருந்து. சரி, அடுத்து பிரிவாற்றாமை பற்றி நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதில் 2 விஷயம். ஒன்று, திருமணத்துக்கு பழந்தமிழ் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கையை கள ஒழுக்கம் அப்படின்னும், திருமணத்துக்கு அப்புறம் அவருடைய இல்லற வாழ்க்கையை கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் கள ஒழுக்கம் கற்பொழுக்கம் வச்சுருக்கோம். அடுத்து தமிழகத்தினுடைய இந்த ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி என்ன சார், அது வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயம், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பட் இது வந்து என்ன அப்படின்னா, இந்த தமிழ் சங்க காலத்துலேருந்து அந்த பக்கம் ஜம்ப் ஆயிரும். எங்கன்னா 1453வது வருஷம் காலகட்டத்தில் அந்த ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க கல்வி பணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸாக பார்த்தோம். 1453 வருஷத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஜான் கோட்டன்பர்க் வடிவமைச்ச அச்சு இயந்திரம் அந்த கல்வி பெருகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல கல்வி பணியில் ஈடுபட்டது எது அப்படின்னா, கிபி 1706 அந்த டச்சுக்காரருடைய சமயப்பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதல் கல்வி பணியில் ஈடுபடுச்சுன்னு ஒரு தகவல் உண்டு. முதல்ல தரங்கம்பாடியில் அச்சு கொடுத்த ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகத்தை அச்சடித்தாங்க. இந்தியாவிலேயே முதல் அச்சடின மொழி தமிழ் தாங்க. அதில் 1835 கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வருஷம் 1813 சாசன சட்டப்படி அந்த லண்டன் பாராளுமன்றம் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்தியருடைய கல்விக்காக வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2 ஆட்களை பற்றி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், கீழே தேசியவாதிகள் மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு 2 பேர். இவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழே தேசத்து கலைகளையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற கொள்கை கொண்டவர்கள் கீழே தேசியவாதிகள்னு சொல்லுது. அடுத்து மேற்கத்தியவாதிகள் எதுக்கு சொல்கிறோன்னா, மேற்கத்திய பாணி கல்வி முறையான கல்வி, அதாவது என்ன சொல்றது, ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஒரு பக்கத்தை இருக்கக்கூடியவங்க வாதிட்டாங்க. அவங்கள வந்து மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருத்து வேறுபாடுகள் தீர்க்கிறதுக்காக 1835 மெக்காலே கல்விக்குழு, இந்த வருஷம் 1835 மெக்காலே கல்விக்குழு உருவாக்குனாங்க. 1854 சார்லஸ் வுட் தலைமையான குழுவோட அறிக்கையை அடிப்படையாக வச்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த கல்வியும் தேர்வு முறையும் உருவாகிச்சு. இதனால் சார்லஸ் வுட்டோட அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. கிபி 1882 இங்கே இருக்கு பாருங்கள், கிபி 1882 உருவாக்குன ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, அதாவது யூனிஃபார்ம், அப்புறம் தாய்மொழி வழி கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாம் கட்டாயமாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, நாட்டில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 15% இருந்துச்சு. நாடு விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த நிலையை மாற்றணும்னு நினச்ச நம்ம அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 45 கீழ், அதனால் இதை நான் தனியாக எழுதி வச்சுங்க, 45 கீழ் அதான் என்ன சொல்லணும்னா, 14 வயதுக்குட்பட்ட எல்லாருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துச்சு. சட்டம் போட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்காக 5 ஆண்டு திட்டங்கள் கீழே அந்த 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு அதுக்கு வந்து நிதியும் ஒதுக்குனாங்க அப்படின்றது நம்ம இதில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் நம்ம சங்க காலத்துலேருந்து மேலும் சில தகவல் பார்த்தீங்கன்னா, சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்துட்டு ஒரு சில தகவல் சொல்லியிருக்காரு. இவர் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு, அதாவது கரூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த புகழூர் 6 நட்டான் குன்று மேலே பொறிக்கப்பட்டிருந்த சேரல் இருமுறை மன்னருடைய கல்வெட்டுகள் போய் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். இந்த கல்வெட்டுகள் கரூரில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சேரல் இருமுறை மன்னர்கள் பொறிச்சது அது. இந்த கல்வெட்டுகள் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஐராவதம் மகாதேவன் தன்னுடைய ஆய்வு நூல்னு சொல்லக்கூடிய ஏர்லி தமிழ் எபிகிராஃபியில் அதை சொல்லியிருப்பார். ஏர்லி தமிழ் எபிகிராஃபி இதெல்லாம் வந்து ஒரு சில தகவல் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமிய கல்வெட்டுகளுடைய ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர் திரு கே வி சுப்பிரமணியனார். இதையும் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்குளம் குகை கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனுடையது அப்படின்னும், அது கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னும் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சதாருன்னா நம்ம ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தான். அப்புறம் அடுத்து இன்னொரு டைட்டில் நமக்கு புக்கில் கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே சங்க காலத்துக்கு நம்ம போயிடுறோம். தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் அப்படின்னா பூம்புகார் மதுரை, அப்புறம்
துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். இதை நம்ம பார்ப்போம். இதில் ஒவ்வொன்றும் முதல்ல பார்த்தோம்னா பூம்புகார். பூம்புகாரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலுடைய கரையில் அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு அந்த காவிரி ஆறு போய் கடல் கூட கலக்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. இன்றைய தற்போதைய ஊர் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. இது சங்ககால சோழ அரசனுடைய துறைமுகம். பூம்புகார் துறைமுகத்தோட வணிகம் பற்றி சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை இதெல்லாம் சொல்லணும். குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரோடைய சிறப்பை பற்றி பேசுதுங்க. சிலப்பதிகார நாயகி கண்ணகியோட தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள். கோவலன் கூட பாருங்கள், கோவலன் மாசாத்துவனின் மகன். மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன் அப்படின்னு பொருள். ஸோ இங்கே வணிகம் செய்கிறதுக்கு கிரேக்கம், ரோம் அப்படின்னு பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்திருக்காங்க. பூம்புகார் வணிகர்கள் ரொம்ப சரியான விலைக்கு தான் பொருள்களை விற்றாங்க. கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்கிறது தவறான செயல் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னு இந்த இதெல்லாம் விஷயத்தில் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பட்டினப்பாலையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பட்டினப்பாலை அப்படின்னு அதை தனியாக நான் எழுதி வச்சிருப்பேன். சரிங்களா? பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் உருத்திரங்கனார். உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பூம்புகார் நகரத்தோட வாழ்க்கையை பற்றி சிலப்பதிகாரத்தோட புகார் காண்டத்திலையும் பட்டினப்பாலை நூல்கள் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு நகரமாக பண்ணால் மதுரை. மதுரைனாலே பாண்டியர்கள் தானே. அது மட்டும் இல்லாமல் சங்கம் வளர்த்த நகரம். பண்டைய காலத்தில் மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் இவங்களை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவங்க யார் அப்படின்னா நம்ம பாண்டியர்கள் தான். இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க மதுரையை. இதுக்கான சான்று பார்த்திங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் கிடச்சிருக்கு. இன்றைக்குமே கீழடியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செஞ்ச புலவர்கள் மொத்தம் 49 பேர். கிழக்கு கடற்கரை இந்த தொண்டிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் இந்த மாதிரியான நறுமணப் பொருட்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம இதில் பார்ப்போம். 49 பேர் தொண்டி. இப்போ இஸ்ரேல் அரசர் இவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா பண்டைய இஸ்ரேல் அரசர் சால்மோன் முத்துகளை ஒவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சார். சரிங்களா? கொர்க்கை துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஒவரி இருக்குது. இது எங்கே இருக்குன்னா அந்த லொக்கேட்டு தான். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்ததாக ஒரு தகவல் உண்டு. நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை இங்கே இருந்திருக்கு. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸனுடைய அந்த குறிப்புகளில் மதுரை பற்றின சில தகவல்கள் இருந்திருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம். மௌரிய வம்ச அரசான சந்திரகுப்தருடைய அமைச்சர்னு சொல்லக்கூடிய சாணக்கியர், கௌடில்யன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சாணக்கியர் மதுரை பற்றி தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அர்த்த சாஸ்திரங்கிறது இன்றைக்கே வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். வேண்டிய அரசியலில் வந்து அது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எப்படி ஒரு அரசரை ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின தகவல்கள்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. மதுரை நகரத்தை சுற்றியும் அங்கே இருந்த அகலில யானைகள் கூட போகிற அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்துச்சு அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து காஞ்சி. இந்த காஞ்சி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் தான் எல்லாமே பள்ளி தான் சொல்கிறது. இங்கே தான் முதல்ல நிறைய பள்ளிகள் அமைச்சாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கவிஞர் காளிதாசர் சொல்லியிருப்பார். காளிதாசர் இதையும் நகரங்களில் சேர்ந்தது. கல்வியில் கரையிலா காஞ்சி திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். புத்தகயா, சாஞ்சி மாதிரியான 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்று அப்படின்னு யுவான் சுவாங் ஒரு தகவல் சொல்லியிருப்பார். தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரம் காஞ்சி தான். தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் இந்த மாதிரியான சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. காஞ்சி கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நம்ம இதில் போட்டிருப்போம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.